ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெங்காயம் ஸ்டஃப்டு குழம்புங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்புக்கே ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த கிரேவி இருக்குங்க. கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைட் டிஷ் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். வெங்காயம் இது மாதிரி சின்ன ரைஸ்லாம் உள்ள வெங்காயம் ஒரு 5லேருந்து ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா தோல் உரிச்சுட்டு இதை முக்கால்வாசி மட்டும் இது மாதிரி 4 இதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, இது நான் 10 ரூபா பாக்கெட் 2 பாக்கெட் எடுத்துருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 90 கிராம் வருதுங்க. இதை தண்ணி எதுவும் ஊட்டாமல் நல்லா இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறப்ப இது மாதிரி லைட்டாக கட்டி கட்டியாக இதாகும். இதை நம்ம கையில் நல்லா உடுத்து விட்டுக்குவோம். நல்லா இது மாதிரி நல்லா கையில் ஒரு தடவை நல்லா உடுத்து விட்டுக்கோங்க. இதில் என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்ப்போம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சாட் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா இல்லைன்னா ஒரு 1/2 பீஸ் அளவுக்கு லெமனை மட்டும் கொட்டை இல்லாமல் லைட்டாக புழிஞ்சு விட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே இந்த ஸ்டஃப்பை சேர்த்துடலாம். இது மாதிரி லைட்டாக உள்ளே அமுக்கி அமுக்கி இந்த ஸ்டஃப் எல்லாத்தையுமே இது பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி அழகாக இந்த ஸ்டஃப் எல்லாம் அந்த 4 சைடும் இதாகிற அளவுக்கு நல்லா பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம எல்லா வெங்காயத்துக்குமே ஸ்டஃப் உள்ளே திணிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக எல்லா வெங்காயத்துக்கும் உள்ளே ஸ்டஃப் திணிச்சாச்சு. பேலன்ஸ் இந்த பவுடர் இருக்கும். இதை நம்ம கிரேவிக்கு வச்சுக்கலாம். கிரேவிக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10லேருந்து 12 பூண்டு, 2 பெரிய சைஸ் தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்தோடனே நம்ம ஏற்கனவே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம், இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அளவு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்குவோம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயுமே இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. பார்த்திங்களா, நம்மளுக்கு தெரியும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதத்துக்கு நம்மளுக்கு லைட்டாக வந்திருக்கு. இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் நம்ம இந்த பூண்டு, இஞ்சி, தக்காளி இது 3ஐயும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக மசித அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி சீக்கிரம் மசிகிறதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு நிமிஷம் வச்சுருந்தா போதும். சீக்கிரம் தக்காளி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல ஒரு பேஸ்ட் கணக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். சீக்கிரம் காலியாகிடும். நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக நம்ம தக்காளி நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. இப்போது அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னு கொஞ்சம் பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு 2லேருந்து 3 கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயில் இந்த மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் சேர்க்குறப்ப நம்மளுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் குழம்பு ரிசல்ட் சூப்பராக வருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இப்போ இந்த ஜாரையும் லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணி அதில் சேர்த்துடலாம். இப்போ பேலன்ஸ் நம்ம வச்சுருந்தோம்ல இந்த வேர்க்கடலை பொடி, அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்த்துப்போம். மல்லித்தூள் அது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க.
சேர்த்து இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இன்னும் சேர்த்துக்குவோம். நான் குழம்பு பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக கிரேவி கணக்காக தான் நான் வைக்கிறேன். அதனால் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 250 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பச்சை மிளகாயையும் இதில் சேர்த்துடுவோம். சேர்த்து இந்த குழம்பு ஒரு கொதி நல்லா வரட்டும். இந்த மசாலாவோட ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா அந்த குழம்பு கொதிக்க விடுங்க. நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு போயிடும். வெங்காயம் பாருங்கள் ஒரு 3/4 நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கனால இந்த அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அவ்வளோ அழகாக வந்ததுக்கு நம்மளுக்கு குழம்பு. வெங்காயமும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. நம்ம சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி மல்லி இலை தூவி இறக்கிடலாம். பாருங்கங்க, பார்க்கவே குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குது. இது சப்பாத்தி, இட்லி, ரைஸு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு வெங்காய குழம்பு. இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரைஸ் கூடலாம் சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ஒன் டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.